வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோலி சோடா ரைசிங் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல இப்போதைக்கு 3 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடுமே 30 மினிட்ஸ் டியூரேஷன் தான். இந்த சீரிஸ் கோலி சோடா அப்படின்ற படத்தோட ப்ராப்பர் சீக்வல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஆல்மோஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு சிலரை தவிர. இன்ஃபேக்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் நல்லாவே வளர்ந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த ஆட்சி மெஸ் அப்படின்றதுமே நல்லா வளர்ந்தது. நாயுடுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல நடந்த அந்த சம்பவத்தை மறந்துட்டு இவங்களோட ஒரு நல்ல ரேப்போ வச்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்குமே. அண்ட் இவங்க ஒரு பிசினஸ் தொடங்கலாம், அதாவது இன்னொரு ஆட்சி மெஸ்ஸை வந்து புது மார்க்கெட்ல ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அது ரிலேட்டடான காட்சிகள் தான் வந்து இந்த 3 எபிசோட்ஸ்ல இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. சோ இந்த கதையை தவிர புதுசா நிறைய கேரக்டர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இந்த 3 எபிசோட்ஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சேரனோட கேரக்டர். ஆக்சுவலா சேரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராரு. எதுக்காக வராரு, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது இன்னும் சொல்லவே இல்லை. ஆல்சோ இதுல ஒரு ஃபீமேல் காப் கேரக்டர் காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து சேரனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க. அது ஏன் அப்படின்ற அந்த ஒரு கதை இருக்கு. இதை தவிர ஒரு திருடனோட கதை அப்படின்றது தனியா போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேல 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய கிளாஷ் அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகுது. அந்த 2 கேங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஷாம் அண்ட் புகழ். ஆக்சுவலா நம்ம விஜய் டிவி புகழ் வந்து இதுல ஒரு சீரியஸான ரோல் பிளே பண்ணிருக்காரு. அது எப்படி இருக்குது அப்படின்றது இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேங்ஸ்டர் டிராமாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டென்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீட்டா பில்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் விறுவிறுப்பா இந்த கதையை சொல்லதான் முயற்சி பண்ணிருக்காங்க. பட் எனக்கு இப்போதைக்கு பிரச்சனையா படுற ஒரு விஷயம் அப்படின்றது அந்த கோலி சோடா பார்ட் 1ல இருக்குல்ல, அதுல வந்த காட்சிகளை அப்படியே நிறைய இடங்கள்ல ரீயூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது கொஞ்சம் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேபி அப்கமிங் எபிசோட்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. அண்ட் எப்படி இந்த கதையை கொண்டு போக போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சோ ஃபார் இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.